ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கோம். என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்துச்சு. அது ரொம்ப குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு. ஆனால் அது வரும்போதே உடம்பு சரியில்லாமல் வந்தது. அதை வந்துட்டு 2-3 டேஸ் தூங்கிட்டே இருந்தது. அதனால நம்ம அதுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வேறு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அது வாமிட் வேறு பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சென்னையில் இருந்து அந்த டாகை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா, பொள்ளாச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அதுதான் எங்களோட ஹோம் டவுன். இங்க நாங்க டாக்ஸ் வச்சிருக்க கூடாது, அதனால நாங்க எங்க ஊருக்கு எடுத்துட்டு போறோம். சோ நவ் ஸ்ட்ரீட் டாக் ஹேஸ் ஹோம். அந்த டாக் உங்களுக்கு காமிக்க போறோம். மாரத்தான் ரன்னர். இதுதான் நாங்க எடுத்துட்டு போற டாக். நவ் அஃபிஷியலி இந்த சிம்பா மாரத்தான் ரன்னர். பயந்து தான் உட்காந்துருக்கான். உங்களுக்கு அந்த பயம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் கண்ணில். எங்களுக்கு வந்துட்டு விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதை காப்பாத்தியாச்சு. அது நல்லா பழகிடுச்சு. விடுறதுக்கு மனசு இல்லை. அதனால லெட் அஸ் ப்ரொவைட் அ ஹோம் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் டாக்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பியாச்சு. ஸோ 600 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இவனை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஏதாவது ட்ரபிள் பண்ணானா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ தான் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock. ஸோ 5 o'clock தான் இவனை எடுத்துட்டு நாங்கள் அம்பத்தூரில் இருந்து பொள்ளாச்சியை நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம். 15 minutes later. நாங்கள் கூட ரொம்ப பிரச்சனை பண்ணோன்னு நினச்சோம். ஆனால் அமைதியாக படுத்துக்கிட்டாங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஏன்னா நம்ம நிறைய ப்ரீட்ஸ்ல நிறைய செலவு பண்ணி வாங்குறதை விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஒரு ஹோம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது பாருங்களேன், ஜாலியா இருக்கு. நிறைய சிக்கன் சாப்பிட்டான். ஸோ தூங்கிட்டான் தலைவன். நைட் டைம் பயங்கர இருட்டானதுனால பெருசா வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அப்படியே ரொம்ப அமைதியா ஏசி கார் வேற சில்லுன்னு இருக்கு. அவன் ரொம்ப அமைதியா படுத்துட்டு வரான். இங்க அவரோட அண்ணா தம்பிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுல நீ எப்படி ஃபீல் பண்ற? I feel good. 4 hours கழிச்சு அதை வாஷ்ரூம்க்கு கூட நாங்கள் நிறுத்தினோம். ஆனால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓடியெல்லாம் போகாமல் வாஷ்ரூம் போயிடுச்சு. விஷயம் என்னென்னா, இவனுக்கு நாங்கள் பாண்டான்னு பேர் வச்சுருந்தோம். ஆனால் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ எங்கள் அம்மா வந்துட்டு அதை பாண்டான்னு கூப்பிடுவாங்களா இவனை, இல்லை பேண்டான்ட்டு ஏதாவது அசிங்கமாக கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு யோசிக்கலையே நாங்கள் பேரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம். சிம்பான்னு வச்சிடலான்ட்டு. ஆனால் இவன் எங்கள் கூடயே ஆல்மோஸ்ட் 15-20 days இருந்துட்டான் இல்லையா. சிம்பானா திரும்பி கூட பார்க்கலங்க. பாண்டான்னு கூப்பிடும்போது தான் ஏதோ அசைவு தெரிஞ்சுது. ஹாய், எப்படி ஃபீல் பண்ணுற? பாண்டா சிம்பா லைட் போடு. எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இது சர்ப்ரைஸ் விசிட்டு. அதனால தான் எங்கள் அம்மா மூஞ்சி பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் அப்படியே தெரியும். ஹலோ ஹலோ, ஓடுது. சர்ப்ரைஸ். அது 2-3 இடம் மாறிடுச்சுலடா. நாங்கள் ஃபியூ டேஸ் முன்னாடி நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரீட் டாக்கை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு. அவன் பேர் பாண்டா. அந்த சமயத்துலேயே நாங்கள் இன்னொரு டாக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ அவன் பேர் சோட்டு. அவன் கோம்ப ப்ரீடு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போது 6 months கழித்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஒரே ஜாலி ஃபன் பண்ணிருக்காங்க. எப்போ நான் ஊருக்கு போனாலும் பாண்டாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மனநிறைவையும் ஹாப்பினஸையும் கொடுக்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.